சென்னையில் முதல் முறையாக நடைபெறும் காமிகான் நிகழ்ச்சியில் திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சென்னையில் முதல் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காமிகான் நிகழ்ச்சியில் தான் இன்று நாம் இருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் பொதுவாக இன்ட்ரோவர்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய இளைஞர்கள் இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் எந்த விதத்திலும் நடைபெறாத ஒரு அளவிற்கு இந்த காமிகான் நிகழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 15 வயது முதல் 45 வயது வரையிலும் அனைவரும், அதாவது 90s கிட்ஸ் 20s கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வயதிலும் இருக்கக்கூடிய இளைஞர் பலரும் இந்த இடத்தில் வந்திருக்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த அனிமேஷன், வெப் சீரிஸ் ஆகிய இதுபோன்ற தொடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே உண்டு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இங்கு காமிகான் நிகழ்ச்சியானது முதல் முறையாக நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டு அது இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை ட்ரேட் சென்டரிலும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த இடத்தில் அவரது தங்களது ஃபேவரட்டான அனிமேஷன் கேரக்டர்களை இந்த இடத்தில் அவர்களைப் போலவே உடைகளை அணிந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் மேலும் அவர்களைப் போல உடை அணிந்து கொண்டு அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கத்தி உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் கூட அதே போல ஒன்றை செய்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் இந்த 2K கிட்ஸ், அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 2K கிட்ஸ் மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றவருடன் கலந்து பேசி இந்த இடத்தில் கொண்டாட்டமாக, அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதனை கொடுத்தால் அவர்கள் இந்த அளவிற்கு திரண்டு வருவார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் கூட்டமானது இந்த இடத்தில் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் புதிதாக பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இந்த இடத்தில் சோழர்களை பற்றிய சோழர்கள் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ கேம் என்றும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த கேம் மீது ஆர்வம் கொண்டு தற்போது அவற்றை விளையாடி பார்த்து வருகின்றனர். அதில் நம்ம ஊரில் நம் நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோரை பற்றிய கதைகளை அந்த வீடியோ கேம் மூலமாக விளையாடுவது என்பது அதிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிகவும் புதிது என்ற காரணத்தினால் அது மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது குறித்து தற்போது அந்த கேமினை இங்கு டெவலப் செய்திருக்கக்கூடிய ஆப்ரகாம் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் ஆப்ரகாம், இந்த கேமுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரவேற்புன்றது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க நடக்குது. நாங்க வந்து தமிழ்ல கேம் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் நிறைய இடத்துல போய் பிரசன்ட் பண்ணிருக்கோம். பட் நம்ம ஊர்ல பண்றதுன்றது அது தனி இதுதான். ஏன்னா மக்களுக்கு நிறைய கேம் விளையாண்டுருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு டைம் அந்த ஆசை இருக்கும் நம்ம தமிழ்ல ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லாங்குவேஜ்ல ஒரு கேம் பண்ணிருக்கோம். ஆமா, அதாவது இந்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் இது வெறும் பொழுதுபோக்குக்காக விளையாடுவது மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்து அதே போல நமது வரலாற்றை தெரிந்து கொள்ளும் அளவிலும் விளையாடக்கூடியது என்பதுதான் பொதுவாக மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருந்து வந்தது. அதே போல தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாற்றை சொல்லக்கூடிய இதுபோன்ற புதிதான கேம்கள் மற்றும் அதே போல பலவிதமான ஆக்டிவிட்டிகளும் நடந்து கொண்டிருப்பதன் ஒரு காரணமாக இந்த காமிகான் நிகழ்ச்சியானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.